ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி ஹாட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அந்த போராட்டத்தை பற்றின நியூஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் எந்த நியூஸ் சேனல் எடுத்து பார்த்தாலும் இருக்கும். அந்த போராட்டத்தில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பாதுகாக்கிறதுக்காக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பங்களாதேஷ்லேருந்து மேகாலயா வழியாக இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 100க்கு மேலே அஃபிஷியலாக ரிப்போர்ட் பண்ணப்பட்ட நம்பர்ஸ் சுடப்பட்டிருக்காங்க. இப்போ போராட்டக்காரர்களை பார்த்த இடத்துல சுடுறதுக்கான ஆர்டர்ஸை பங்களாதேஷ் கவர்மெண்ட்டு போட்டிருக்காங்க. இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு ரிசர்வேஷன் காக இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஒரு ரிசர்வேஷன் பில்லை கொண்டு வந்ததுக்காக இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்டெப்த்தாக மீனிங் பார்த்தா ஆக்சுவலாக அது ரீசன் கிடையாது. ஆக்சுவலான ரீசன் வேறு. அந்த ரீசன் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பிரச்சனையில் பங்களாதேஷி மக்களுக்கு இந்தியா மேலேயே ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வெறுப்பு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்னா, 1947 நம்ம சுதந்திரமான காலகட்டத்துக்கே போக வேண்டியது இருக்குது. நமக்கு தெரியும், நம்ம சுதந்திரம் வாங்கினப்போ 1947 இந்தியா, பங்களாதேஷ் அண்டு பாகிஸ்தான் எல்லாமே ஒரே நாடாக தான் இருந்துச்சு. அதாவது அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்போ தான் வந்துட்டு ஈஸ்ட் பாகிஸ்தான் அண்டு வெஸ்ட் பாகிஸ்தானாக பிரித்தாங்க. விச் மீன்ஸ் இப்போ இருக்கிற பங்களாதேஷ் வந்துட்டு ஈஸ்ட் பாகிஸ்தானாக தான் இருந்துச்சு. அது ரெண்டும் பாகிஸ்தானாக தான் இருந்துச்சு. பட் நடுவில் சில மொழி பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, வெஸ்ட் பாகிஸ்தான், அதாவது இப்போ இருக்க பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் பாகிஸ்தான்லேயும் உருது தான் பேசணும், உருது தான் ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற பங்களாதேஷ், அதுதான் உருது தான் ஆட்சி மொழியாக இருக்கும். பட் அதுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் வெடிச்சு, நீங்கள் உங்கள் உருது பேசிக்கோங்க, பட் நாங்கள் வந்துட்டு எங்கள் பெங்காலி தான் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த லாங்குவேஜ் பிரச்சனையாக இருந்தது. கடைசியாக தனி நாட்டு பிரச்சனையாக மாறி ஈஸ்ட் பாகிஸ்தானை பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு நாடாக வாங்கினாங்க. இப்படி தனியாக ஒரு நாடாக வாங்குறதுக்கு பங்களாதேஷுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அப்போ நமக்கு, அதாவது இந்த போராட்டம்லாம் நடக்கிற காலகட்டத்தில் இந்திரா காந்தி வந்துட்டு நமக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அப்போ இருந்த பிரதமர் இந்திரா காந்தி வந்துட்டு முக்தி பாகினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்ட குழு, அதாவது முக்தி பாகினின்னு சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஃபோர்ஸு, அவங்கள அந்த படையை வந்து பங்களாதேஷுக்கு அனுப்பிச்சு பங்களாதேஷோட ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. அப்படி சப்போர்ட் பண்ணி தான் பங்களாதேஷ் இன்றைக்கி வந்து தனி நாடாக பாகிஸ்தான்கிட்டேருந்து விடுபட்டு அவங்க ஒரு கவர்மெண்ட்டை, அவங்க ஒரு மக்கள், அவங்க ஒரு ஆட்சின்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவு என்றைக்குமே நீடிக்கக்கூடியது. என்றைக்குமே இந்தியா அண்ட் பங்களாதேஷ் வந்து ஒரு மாதிரி க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க தான். ஏன்னா பங்களாதேஷ் தனியாக ஒரு நாடாக உருவாகிறதுக்கு காரணமே இந்தியா தான். பட் இந்த பிரச்சனைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் கடைசியாக தான் நமக்கு இந்த பிரச்சனைக்கும் இந்தியா அண்ட் பங்களாதேஷுக்கும் உறவுக்குமான தொடர்பு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, இப்போது ஆக்சுவல் பிரச்சனைக்கு வருவோம். ஆக்சுவலாக 2018 பங்களாதேஷ் கவர்மெண்ட்டு ஒரு ரிசர்வேஷன் பில் கொண்டு வராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு 30% இடஒதுக்கீடு, பெண்களுக்கு 10% இடஒதுக்கீடு, அதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்கள், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அவங்களுக்கு 1% இடஒதுக்கீட்டை வந்துட்டு ஒரு பில்லாக பாஸ் பண்ணாங்க பங்களாதேஷ் கவர்மெண்ட். இதுக்கு எதிராக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஏன்ப்பா இதுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க? கரெக்டாக தானே இருக்குது. ஒரு நாட்டுக்காக போராடினவங்களுக்கு ஒரு தனி ரிசர்வேஷன், பெண்களுக்கு ஒரு தனி ரிசர்வேஷன், ஊனமுற்றவர்களுக்கு ஒரு தனி ரிசர்வேஷன், நல்ல விஷயமா தானே இருக்குது அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு 30%ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பங்களாதேஷில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியுடைய பிரதிநிதிகள். அதாவது அப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி பங்களாதேஷோட ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான். அப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருந்தவங்க தான் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி, அந்த கவர்மெண்ட்டு தான் இன்றைக்கி பங்களாதேஷில் ஆளுங்கட்சியாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட பேரங்க, அப்படி அவங்களுக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஆப்வியஸாக இப்போ இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட், அதாவது ஆளுங்கட்சியோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கான ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு அப்படின்றது மாறுது. இதை எதிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு, பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 2018 ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. 2018 ப்ரொட்டஸ்ட் பண்ணப்போ பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதாவது ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதில் என்ன திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த
ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் ரிசர்வேஷனில் வரக்கூடிய மக்களை 4ஆக பிரித்தாங்க. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 அப்படின்னு 4 கிளாஸாக பிரித்தாங்க. இந்த 4 கிளாஸும் எதன் அடிப்படையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கும். அதாவது கிளாஸ் 1ல் இருக்கவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க, கிளாஸ் 2ல் இருக்கவங்க கொஞ்சம் கம்மியான பணக்காரங்களாக இருப்பாங்க, கிளாஸ் 3ல் இருக்கவங்க ஒரு மிடில் கிளாஸாக இருப்பாங்க, கிளாஸ் 4ல் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க. இப்படி அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ரிசர்வேஷனுக்குள்ளே வர மக்களை பிரித்து கிளாஸ் 1லையும் கிளாஸ் 2லையும் இருக்கிறவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகாது, கிளாஸ் 3லையும் கிளாஸ் 4லையும் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது நார்மலாக பார்த்தாலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. இப்போ இந்த ரிசர்வேஷனால் ஒரு ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படுற மக்கள் பயனடைவாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள், முக்கியமாக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் கிளாஸ் 1 கிளாஸ் 2ல் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் சொத்து இருக்கும், அவங்களாம் பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ கிளாஸ் 1 கிளாஸ் 2ல் அந்த ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்கான ரிசர்வேஷனாக இது இருக்காது, ஒரு ஏழை அடித்தட்டு மக்களுக்கான ரிசர்வேஷனாக இது இருக்கும். ஸோ அதை மக்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணாங்க. பட் அப்போ தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்களேப்பா, இப்போ எதுக்குப்பா திரும்ப அதுக்காக போராடுறாங்க அப்படின்னு கேட்டால் அங்கே தான் இருக்குது இன்னொரு ட்விஸ்ட்டு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க இல்லையா பங்களாதேஷி கவர்மெண்ட்டு, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எதிர்த்து பங்களாதேஷில் இருக்க கோர்ட்டில் ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருந்தார். 2018 கேஸ் போட்டிருந்தார். அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ தான் கிடச்சிருக்கு. அதான் ஸோ அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்வேஷன்லாம் கொண்டு வந்துட்டு போராட்டம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்படுத்தினாங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட்டு, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் செல்லாது. அந்த கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4னு பிரித்து பண்ணாங்க பார்த்தீங்களா, அது செல்லாது. ஃப்ரீடம் ஃபைட்டர்னால் எல்லாருமே ஃப்ரீடம் ஃபைட்டர் தான். அவங்க பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர் ரிசர்வேஷனில் வருவாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு. இந்த தீர்ப்பு வந்துட்டு மக்களிடையே கொதிநிலை ஏற்படுத்துது. அதனால தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் களத்தில் இறங்கி போராடுறப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவாக டீச்சர்ஸும் சரி, மற்ற ஜென்ரல் பப்ளிக்கும் சரி, ஏன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்தமாக பங்களாதேஷி மக்களுக்கான பிரச்சனை. அதனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்க. பட் இதை இனிஷியேட் பண்ணது, அதாவது தொடங்கி வச்சது பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி தான். அதுக்கு இன்றைக்கி இருக்க ஆளுங்கட்சி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சின்ன கம்யூனிட்டி மாதிரி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லேயே ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்கள வச்சு பீஸ்ஃபுல்லாக, அதாவது அமைதியாக போராட்டம் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல் நடத்துகிறப்ப தான் இந்த பிரச்சனை கொஞ்சம் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ போலீஸ் எல்லாம் கொண்டு வராங்க. பார்த்தோன்னே ஷூட் பண்ணுறதுக்கான ஆர்டர்லாம் கொடுக்குறாங்க. அதாவது போராட்டக்காரங்களை பார்த்த உடனே சுடணும், எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லாமல் பார்த்த உடனே சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் கொண்டு வராங்க. இதுக்கெல்லாம் இது ஒரு வகையான, இது வந்து ஒரு சின்ன புகை மூட்டத்தை தான் ஏற்படுத்துச்சு. பட் அந்த போராட்டத்தில் ஒரு பெரிய நெருப்பை ஏற்படுத்தினது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பங்களாதேஷி பிரைம் மினிஸ்டர், அதாவது பங்களாதேஷோட பிரதமர், இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோட பிரதமர், அவங்க வந்துட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. அந்த வார்த்தை வந்துட்டு சம்திங் ரசாக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து பங்களாதேஷி மொழியில் இருக்கு. பேசிக்காக இந்த ரசாக்கர் அப்படின்னா என்னன்னு இந்த ரசாக்கர்னு சொன்னோன்னே மக்களுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, டீச்சர்ஸுக்கும் சரி, எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. பயங்கரமாக ட்ரிகர் ஆகுறாங்க. ட்ரிகர் ஆகி இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேனலை எரிக்கிறாங்க, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அடித்து உடைக்கிறாங்க, ஜெயிலெல்லாம் உடைக்கிறாங்க, ஜெயிலெல்லாம் உடைச்சி ஜெயில் கைதிகள் எல்லாம் வெளியே தப்பிச்சு ஓடுறாங்க. ஒரு சாதாரணமாக போராடிக்கிட்டு இருந்த மக்கள் இந்தளவுக்கு ஆக்ரோஷமாக இறங்குறதுக்கு காரணமாக இருந்தது அந்த ரசாக்கர் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான். அப்படி அந்த ரசாக்கர்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடந்துச்சு அப்படின்ட்டு. அந்த போரில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பங்களாதேஷ் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது பங்களாதேஷ் முதுகுல குத்துறதுக்குன்னு பங்களாதேஷ்லேயே இருந்து பாகிஸ்தானுக்காக வேலை செஞ்ச மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளு, அவங்கள வந்துட்டு ரசாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரை வச்சு இன்னைக்கு இந்த ரிசர்வேஷனுக்காக போராடுற மக்களை ரசாக்கர்னு சொன்னதுனால மக்கள் வந்துட்டு ரொம்ப ட்ரிகர் ஆகி இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. சரிப்பா, இப்போது இந்த பிரச்சனைக்கு, இந்த போராட்டம், கலவரம், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரிசர்வேஷன் பில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஏன்னா
பேசிக்காகவே பங்களாதேஷ் மக்களுக்கு இப்போ இருக்க ஆளுங்கட்சி மேலே ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைசி 15 வருஷமாக இதே ஆளுங்கட்சி தான் இருந்திருக்காங்க. எந்த விதமான முன்னேற்றமும் நாட்டுக்கு கிடையாது. அவங்க வந்துட்டு ஒரு மோனோபோலியா, அதாவது தனி ஆட்சியாக வேற யாரும் எதிர்த்து இருக்கிறவங்களே இல்லாமல் தனியாக நாமளே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்கிறப்போ 5 வருஷத்துக்கு ஒரு டைம் பங்களாதேஷ்ல எலெக்ஷன் நடக்கும். அப்படி எலெக்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்கிறப்போ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வரும். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அதில் ஆட்சியில் இருக்கவங்க இருப்பாங்க. பட் எலெக்ஷன் தேதி அறிவித்ததுக்கப்புறமா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நியூட்ரல் கவர்மெண்ட், நடுநிலை அரசு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த நடுநிலை அரசில் யார் யாரெல்லாம் ஆளுங்களாக இருப்பாங்க, கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க, பங்குதாரர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க, எதிர்கட்சி சேர்ந்தவங்க, அந்த நாட்டில் இருக்க எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் அந்த அரசு, அந்த நடுநிலை அரசில் ஒரு பங்காக இருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு எலெக்ஷன் ஒரு நியாயமாக நடக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நியூட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த நியூட்ரல் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அந்த நியூட்ரல் கவர்மெண்ட் மூலமாக ஒரு எலெக்ஷனில் ஜெயித்தவங்க தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க. பட் அவங்க அடுத்தடுத்து வந்த 3 எலெக்ஷன்லையும், அதான் இப்போ 15 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அடுத்தடுத்து வந்த 3 எலெக்ஷன்லையும் இந்த நியூட்ரல் கவர்மெண்ட், நடுநிலை அரசை அமைக்கிறதுக்கு அவங்க வழி வகுக்கலை. அதாவது இந்த நடுநிலை அரசுலாம் வேணாம், நாங்கள் தானே கவர்மெண்ட்டு, நாங்களே எலெக்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே எலெக்ஷன் நடத்துவாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு ஆளுங்கட்சி அவங்களே எலெக்ஷன் நடத்துகிறேன் அப்படின்னு இறங்கினா அந்த எலெக்ஷன் பூத்தில் என்னென்ன வேலை நடக்கும், என்னென்ன பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எதிர்கட்சி, அதாவது ஒரு பிரதான எதிர்கட்சி, பங்களாதேஷை சேர்ந்த ஒரு பிரதான எதிர்கட்சி, அவங்க வந்துட்டு இந்த 3 வருஷமாக எலெக்ஷனில் போட்டியே போடலை. எப்படியும் அவங்க இது நடுநிலை அரசு கிடையாது, அவங்க கவர்மெண்ட்டு கீழே தான் எலெக்ஷன் நடக்க போகுது, அவங்க இல்லாத பொல்லாத கோல்மால் வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் போட்டியிட்டு மட்டும் என்ன பிரயோஜனம், எப்படியும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு இந்த எதிர்கட்சி வந்துட்டு போட்டியிட மறுத்துட்டாங்க. எலெக்ஷனெல்லாம் வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, யார் ஆளுங்கட்சி, அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா அதாவது அவங்க கட்சியிலேயே ஒரு தொகுதிக்கு, இப்போ நமக்கே தெரியும், ஒரு எம்பிக்கு சீட்டு கிடைக்கும், இன்னொருத்தருக்கு அதே தொகுதியில் சீட்டு கேட்பாங்க, சண்டையாக போயிட்டுருக்கோம். ஒருத்தருக்கு சீட்டு கொடுப்பாங்க, இன்னொருத்தருக்கு சீட்டு கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படும். அப்படி சீட்டு கொடுக்க முடியாத ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் போய் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக போட்டியிடுங்க அதே தொகுதியில், அதாவது ஒரு சுயேட்சை வேட்பாளராக அதே தொகுதியில் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி ஆளுங்களையே ஃபேக்காக சும்மா ஒரு பேருக்கு நிற்க வச்சு எலெக்ஷன் நடத்துவாங்க. அப்படி எலெக்ஷன் நடத்துகிறப்போ அப்படி அந்த ஃபேக்காக நிற்க வச்சு அவர் ஜெயிச்சிட்டாலும், ஜெயிச்சதுக்கப்புறமா அவர் இந்த கட்சியில் வந்து சேர்ந்துருவார். எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து வின் வின் சிச்சுவேஷன் தான். இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் தான் நடக்கும். இப்படி இதை வந்துட்டு மக்கள் வந்து ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு 30% ஆஃப் த மக்கள் தான் வந்துட்டு ஓட்டு போடவே போவாங்க பங்களாதேஷில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு வெறுப்புணர்வும் சேர்ந்து, இந்த ரிசர்வேஷன் பில் பிரச்சனை இதுவும் சேர்ந்து தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பங்களாதேஷ் மக்களையும் போராட்டத்தில் இறங்கிறதுக்கு வழிவகுத்திருக்கு. சரிப்பா, இந்தியாவை எதிர்க்கிறாங்க பங்களாதேஷ் மக்கள், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருது. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த நடுநிலை அரசு அமைக்கிறதுக்கு இன்னைக்கு பங்களாதேஷில் இருக்க ஆளுங்கட்சி மறுக்கிறாங்க அப்படின்னு. அதை இந்தியா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது நடுநிலை அரசுலாம் தேவையில்ல, ஆளுங்கட்சியே எலெக்ஷன் நடத்துவாங்க அப்படின்றத இந்தியா சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு ஒரு தவறான ஸ்ட்ராண்டு தான் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். பங்களாதேஷ் மக்கள், பாதிக்கப்படுற மக்கள், அவங்களும் அதை அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடியே பாய்காட் இந்தியா அந்த மாதிரியான, அதாவது இந்தியாவை புறக்கணிப்போம் அந்த மாதிரியான போராட்டங்களை முன்னிறுத்தியிருக்காங்க. அதன் மூலமாக அவங்க இந்தியா மேலே இருக்கக்கூடிய வெறுப்புணர்வையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னதான் அவங்க பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷாக தனியாக பிரிஞ்சு அவங்க தனி நாடாக வாழ்கிறதுக்கு இந்தியா தான் ஒரு காரணமாக இருந்தாலும், அந்த தனி நாட்டில் ஆட்சியாளர்களுக்கும் அதாவது பங்களாதேஷ் ஆட்சியாளர்களுக்கும் இந்தியாவை சேர்ந்த ஆட்சியாளர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக்கிட்டு அந்த பங்களாதேஷி மக்களை கண்டுக்காம விட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. அதனால தான் பங்களாதேஷ் தனி நாடாக உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த இந்தியாவே பங்களாதேஷ் மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த ரசாக்கருன்ற வார்த்தை, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சுட்டு கொள்வது, 100க்கு மேற்பட்ட மக்களை சுட்டு கொள்வது, இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமாயிருச்சு. அந்த ரிசர்வேஷன் பில், அதாவது அந்த இடஒதுக்கீட்டை திரும்ப பெறணும், அந்த கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு ஆரம்பித்த போராட்டம் இன்னைக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும்,
இதுதான் அவங்களுக்கு வாய்ப்பு, மக்களுக்கு வாய்ப்பு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட்லேருந்து விடுதலை பெறறதுக்கு இதுதான் அந்த மக்களுக்கு வாய்ப்பு. அதனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாபஸ் வாங்கணுன்றதில் ஆரம்பித்த இந்த போராட்டம் இன்றைக்கி அந்த பிரதமர் பதவி விலகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து நின்றுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் களத்தில் இறங்கி போராடுறது அந்த பங்களாதேஷோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியாக தான் இருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க எத்தனையோ போராட்டம் நடத்தியிருக்காங்க, இன்க்ளூடிங் பாய்காட் இந்தியா, இந்தியாவை புறக்கணிப்போம். அதே மாதிரி அந்த பாகிஸ்தானுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வந்தப்போ உருதுலாம் எங்களுக்கு வேண்டாம், பெங்காலி தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்ற பிரச்சனையாக இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. அந்த போராட்டங்களில் அவங்க வெற்றி காண்ற வரைக்கும் அவங்க விட்டு கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி தான் பங்களாதேஷோட ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி. ஸோ இந்த பிரச்சனையிலையும் அவங்க அவ்வளோ சாதாரணமாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும், காலம் தான் பதில் சொல்லும். இதுக்கு நடுவில் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ரொட்டஸ்ட், இட்ஸ் அ வார். அதாவது இது ஒரு போராட்டம் கிடையாது, இது வந்து ஒரு போர் அப்படின்னு சொல்லி அந்த பங்களாதேஷோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி மாணவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஏற ஏற எனக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது இதில் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.